ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு மோர் மிளகாய் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பறித்து தான் மோர் மிளகாய் செய்ய போகிறேன். வாங்க பறிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீட்டு மிளகாய் நிறைய இந்த வருஷம் காய்ச்சிருக்கு. நம்ம எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இல்லை வீட்டில் செடி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லா மிளகாயும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், லைட்டாக தண்ணி விட்டுட்டு. ஸோ எல்லா மிளகாயும் வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. இப்போது இதை நம்ம காம்பெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு எல்லா மிளகாயிலையும் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இது வந்து 1/4 கிலோ மிளகாய் இருக்கும். ஸோ எல்லா மிளகாயிலையும் இருக்க காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. 2 ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம ஏன் ஓட்டை போடுறோன்னா அப்போ தான் அந்த மோர், இந்த உப்பு எல்லாமே அது உள்ளே இறங்கும். அதனால தான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கிலோ மிளகாய்க்கு நம்ம 200 ml தயிர் வந்து புளிச்ச தயிராக எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நம்ம இதை மோராக வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் அது மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இது ஒரு 2 நாளைக்கு வந்து இதை ஊறணும். நல்லா குலுக்கி இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு வந்து மூடி வச்சு இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் வந்து காய வைக்கணும். இது நல்லா 2 நாள் ஊறின அப்புறமா நம்ம வெயிலில் ஒரு வாரத்துக்கு டெய்லி வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா மிளகாவையும் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தயிர் சாதத்துக்கு, இல்லை பழைய சாதத்துக்கு, இல்லை கூழ் அதுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.